வெல்கம் டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. நம்ம தக்காளி ரசம், பூண்டு ரசம், இஞ்சி ரசம், எலுமிச்சம்பழம் ரசம்னு நிறைய வகையான ரசம் சாப்பிட்டுப்போம். இன்னைக்கு தேங்காய் பாலை வச்சு ரசம் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1.5 கப்பு துருவின தேங்காயை எடுத்து ஒரு 700 ml தண்ணியை ஊற்றி 2 தடவை அரைச்சு வடிகட்டி இங்க எடுத்து வச்சிருக்கேன். 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. 1.5 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 இஞ்சி சின்ன சின்னதா நறுக்கினது. இதுக்கு பொடின்னு பண்றது இதெல்லாம் தான் இன்கிரீடியன்ஸ். 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 15 வெந்தயம். இது மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பொடி பண்ணிக்கணும். பெருங்காய பொடி இது நெய்யில தாளிச்சு கொட்ட போறோம். அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, கொஞ்சமா வெல்லம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி லேசா செவக்க ஆரம்பிச்சு இந்த சீரகம் வாசனை வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை 1-2 உடச்சுக்கணும். நான் இந்த மாதிரி மோர்டார் அண்ட் பெஸ்டல்ல போட்டு உடச்சுக்க போறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா மிக்சியில போட்டு 1-2 பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி பாத்திரம் சுட்ட உடனே நம்ம எடுத்து வச்ச நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை சுட்டுடுத்து இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா வெந்தயம், இது மூணையும் போட்டு நல்லா கடுகு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே எடுத்து வச்ச இஞ்சியை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா முஷி ஆகணும். 3 நிமிஷமா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி முஷியாக எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சீரகம், மிளகு, வெந்தயம் மூணுத்தையும் வறுத்து இந்த மாதிரி கொரப்பா பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுடலாம். இது இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வெந்தெடுத்து இப்போ சிம்மில் அடுப்பை வச்சுட்டு அதுக்கு அப்புறமா தேங்காய் பாலை ஆட் பண்ணணும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். லேசா கொதி வரணும். அது வரைக்கும் இதை சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இது இந்த மாதிரி லேசா மேலே நுரைச்சி வந்துடுது. இந்த நேரத்தில் வெல்லத்தையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். கமகமன்னு நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடி. இதில் உப்பு முன்னாடியே போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ சூடாக இருக்கும்போது போடாதீங்க. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் உப்பு போடணும். இல்லாட்டி இது திரிஞ்சிடும். இது ரொம்ப யூனிக் ரசம். எல்லா காரக்கறியோடையும் இது நல்லா போகும். உருளைக்கிழங்கு கறி, வெண்டைக்காய் கறி, கத்திரிக்காய் கறி இதோட ரொம்பவே நல்லா போகும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோட பார்க்கலாம். பை.